வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை விட எனக்கு ரொம்ப பேச தெரியும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே கோபத்திலேயே கொப்பளிச்சிருக்காருன்னா பாருங்களேன். என்னடா இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமையா இருந்தாரு, அவர் நடக்கும்போது கூட பொறுமையா இருக்குமே, அதை தாண்டி இவர் இவ்வளவு கோபமா பேசுறாரே அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ள அவளை அடக்கி வச்சிருந்தாருக்குங்க. கிட்டத்தட்ட 2017 நினைக்கிறேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவர்கிட்ட இருந்த அந்த கோபத்தை அப்படியே எனக்கு வெளிக்காட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த கோபத்தை வெளிக்காட்டும் போதும் அவர்கிட்ட அந்த ஒரு அரசியல் அந்த மாண்பு தெரிஞ்சது, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சரி ரைட்டு பா லைவ் ஓடுது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில ஏமாற்றமே மிஞ்சி போச்சு. அப்படி ஏன்னா அப்ப அந்த ஏமாற்றம் உண்மையிலுமே ஏமாற்றமா இல்ல உண்மையிலுமே அவர் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிறது டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்ப்போம். கட்சி ஆரம்பிச்சானா கொடி என்ன பார்த்துருவோம். அவர் செஞ்ச கொடியும் பப்பா எல்லாமே மாபெரும் தலைவர்கள் அப்பா. ஆனா அதை தாண்டி அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் என் மனசுக்குள்ள உண்மையிலுமே ஒரு துரோகம் இருக்கலாம். துரோகம் ஓகே, அதாவது ஒரு தெரிஞ்சே செய்யறதுதான் துரோகம். இருந்தாலும் நம்ம முழுசா நம்புற ஒருத்தர் முதுகுல குத்தும் போது அது தாங்கிக்க முடியாது சத்தியம். ஆனா 9 வருஷமா எப்படி தாங்கிட்டு இருந்தாங்க? அவங்க ஊழல் செஞ்சு இது மாதிரி விஷயத்தை தான் ஜெயிலுக்கு போனான்னு வைங்களா. நாங்க அவருக்கு சசிகலா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் ஆதரவுலாம் பேச வரல. ஆனா மனுஷனுக்குள்ள மனுஷன் இவங்க மட்டும் யோகியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. என்ன ஏது அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம். அதை தாண்டி காங்கிரஸ், நான் நேத்தே சொன்னேன், பல காலமா போராடிக்கிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்து கூட காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மை வெளிவந்துருச்சா? நேத்து என்ன வீடியோல சொன்னேன், அவங்க யாரு இவரு வேணுகோபால் தேசிய பொதுச் செயலாளர் நம்ம காங்கிரஸோட, அவர் டாடா காட்டிட்டு போனார். என்ன சுமூகம் முடிஞ்சுதா பேச்சுவார்த்தைலாம் அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு அப்படின்ட்டு போனாருன்னு சொன்னல, குட்டு வெளிப்படும் பாருங்க 1 நாளோ 2 நாளோ அப்படின்னு. இன்னைக்கு காலையிலேயே வந்துருச்சுங்க. எப்படா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அது சொல்லிடுறான். அதை தாண்டி கனிமொழி அவர்கள்கிட்ட இவர் யாரு கிரீஷ் சோடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நாங்க தொகுதி பங்கீடு தாங்க பேசணும், மற்றபடி எல்லாம் எது இல்லைங்க, ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பங்கு இல்லை. ஆனா இன்னைக்கு உண்மை வெளிப்பட்டுருச்சு. என்ன உண்மை அப்படிங்கிறது டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்ப்போம். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருக்கேன். நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த ஜூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அது இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அவங்க பேசுனது யாரு, சின்னம்மாவை பத்தி தாக்கி பேசி அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. பிக் பாஸ்ல போயிட்டு அவங்க உண்மையான முகம் வெளிவந்து ஓவியா அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ட்ரபிள் கொடுத்து அது உண்மை வெளிவந்துருச்சு. அந்த ஜூலியோட அப்புறம் அப்படி வெளியே ஊன்னு சொல்லிட்டு படம்லாம் நடிச்சதுன்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வேலூர்ல பேசுனதை எடுத்து வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. நான் நேத்தே அந்த வீடியோ போடும் போது ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு, இந்த கண்டென்ட் தூக்கி நம்ம போடணுமா, அவ்வளவு பேசு பொருளா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவராவே போயிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, அதை சொல்லிவிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் அவர்கள் அங்க வேலூர்ல பேசும்போது அந்த ஒரு காலை நடு சிட்டிக்குள்ள நினைச்சு இவர் அது எல்லாரும் வேண்டாம் நாங்க மற்ற தலைவர்கள் எல்லாம், இவரு மட்டும் யாரோ ஒருத்தரை மட்டும் போய் சின்ன பையன் போய் அந்த காலையை அடக்கிட்டாரு, புல்லுக்கட்டை எடுத்து காட்டிட்டாரு. அவங்க கொம்பு வச்சு அடக்கிறது இதெல்லாம் கிடையாது, சும்மா புல்லுக்கட்டை எடுத்து சாதுரியமா சமாளிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தது. கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவுத்தனம் வேணும், யாருக்கிட்டையும் போயிட்டு வம்படியா சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனோட நோக்கமா இருந்துச்சு. அதனோட உட்கருத்தை புரிஞ்சிக்காம தற்குறின்னு சொல்லுவாங்களே, இதுதான் தற்குறி, இந்த பொண்ணுதான் தற்குறி. என்ன சொல்லியிருக்கு, இது மாதிரி போய் உங்களோட பின்னாடியே இருக்கிறாங்களே அந்த தற்குறி தொண்டர்கள்கிட்ட யாராச்சும் போய் இப்படி புல்லுக்கட்டு தோயின்னு காலை மாட்டுக்கிட்ட போது ஜல்லிக்கட்டு காலைக்கிட்ட போய் காட்டி குத்துப்பட்டு போயிடுறது, செத்து போயிட போறாங்க, 50 500 ஆயிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு நெஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி பேசலாமா? அவரு என்ன நோக்கத்துல சொன்னாரு, நீ என்ன நோக்கத்துல எடுத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இது தவறான செயல் என்ன பொறுத்த வரைக்கும். நான் சொல்றேன், இப்போ அந்த பொண்ணு சொன்னது அப்படியே சொன்னோம்னா, அந்த மாடு, அந்த ஜல்லிக்கட்டு மாடு உண்மையிலுமே யாரை முட்டும் அப்படின்னா, இந்த கொஞ்சம் கூட ஒரு யோசிக்காம டக்குன்னு எடுத்துன்னு புல்லுக்கட்டே காட்டுனாலும் இந்த நம்பிக்கை துரோகிகள் இது மாதிரி பேசுற ஆளுங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்துதான் அந்த மாடு அப்படியே வரும், முட்டலாம்னு வரும். ஐயா இது கிட்ட போய் முட்டி நம்ம தரத்தை அங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு அப்படியே ஒதுங்கி கூட போயிடும். உங்களை மதிக்கவே மதிக்காது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இது மாதிரி விஷயத்த பேசணுங்கிறதுக்காக பேசுக்காதீங்க. ஏதோ பணம் 200 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக பேசணுங்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு வச்சு தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டாரு. அதனால நம்ம ஜல்லிக்கட்டா யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிய பிடிச்சி அது பேசுனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்தவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா. அதுவும் அது பேசுனத ரைட்டு விட்டு தள்ளுங்க, நாம நேரா போலாம்.
சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு கூட்டம், மாபெரும் கூட்டம், அது கூட்டம் வந்து ஓகே டீசென்டான அந்த கிரௌட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆயிருக்கும், இருந்தாலும் ஓகே. ஆனா அங்க கூட்டம் வந்து நல்லாவே இருந்துச்சு. சசிகலா அம்மாவோட அந்த கதையே சொல்லுது, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு. மத்த கதையெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு என்ன முதலமைச்சர் ஆக்க சொன்னாங்க, நான் வேண்டான்னு இந்த சமயத்துல வேண்டாம், எனக்கு அம்மாவோட நல்லடக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் பண்ற விஷயத்தை மட்டும் பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஜெயிலுக்கு போனப்போ வந்து என்னை வந்து யாரும் பார்க்க வரல, வந்தாங்க மந்திரிங்க, வாங்க சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்னம்மா. சரி வேண்டான்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க வந்திருந்தா என்னென்ன கெட்ட பேர் வாங்க முடியும் அத்தனையும் வாங்கியிருக்கோம், அதனால நான் பெங்களூர்ல இருந்தே பரவாயில்ல. சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட், என்னோட புருஷனுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை, அதனால வந்து பரோல்ல வாங்கி வந்தேன். அந்த பரோல்ல 10 நாள் கொடுத்தாங்க, அந்த 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாளையும் இங்க இருக்கிற சிஎம், அதாவது நான் விட்டுட்டு போனேன், அதாவது நான் ஆளாக்கிட்டு போனேன், அவர் பேரை கூட சொல்ல விரும்பல. அவர் வந்து பேரை சொல்லணும்னா பேரை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொன்னாங்க. அது நான் என் வாயில சொல்ல, அது வீடியோ ஒரிஜினல் போய் பாருங்க. ஆனா அவரோட பேரையே சொல்ல எனக்கு இது இல்ல, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளாக்கிட்டு உட்காத்தி வச்சுட்டு போனேன், முதலமைச்சர் உட்காத்தி வச்சுட்டு போனேன். அவரு வந்து எனக்கு வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி ஆபீஸ்ல வந்து எனக்கு ஸ்பீக்கர்ல போட்டு அங்க பேசுனதா சொல்லியிருக்காங்க. சோ அப்பவும் காதுபட கேட்டு சின்னம்மாவே ஏத்துக்குவாங்க. நீங்க வந்து 10 நாள் எவ்வளவு நாள் தான் கொடுப்பீங்கன்னா 5 நாள் கொடுப்பேன், அதுவும் 5 நாள் இங்க வந்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, போயஸ் கார்டன் வந்து ஹஸ்பண்ட் எங்க சேர்த்திருக்காங்களோ ஹாஸ்பிட்டல் டு போயஸ் கார்டன் இது வந்துட்டு போகணும் தான், மற்றது யாரையும் சொந்தக்காரங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கஸ்டாவே வச்சுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே அனுப்பிச்சுட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 15 நாள் இருந்துச்சு, முடியாது 10 நாள் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்ததா சொல்லி அப்படி பல தொந்தரவுகளை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சோ இப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் நடந்தாங்க. நான் 9 வருஷமா பொறுமையா தான் இருந்தேன். ஏன்னா தலைவர் அவர்கள் கூட நான் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது அவர் சொன்னாரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கையா கட்சினா கொள்கை மட்டும்தான் முக்கியம். அதே சமயத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்பிக்கை துரோகமோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து அரசியலுக்குள்ள நடக்குதுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம், எடுத்தவங்க அவன் மட்டும் செய்ய முடியாது. அதனாலதான் நான் 9 வருஷமா இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் தோல்வி அடைய தலைவர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும், அதாவது தலைவி அவர்களாலும் ஆளாக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கழகம் வந்து தேய்பிறையில் போற மாதிரி தேஞ்சுக்கிட்டே போற இந்த கட்சியை நான் வளர்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்சி கொடியை காட்டுறாங்க. அதுல அண்ணாதுரை அவர்கள், அண்ணா வழி வந்த எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் வழி வந்த ஜெயலலிதா அம்மையார்கள் 3 பேரோட போட்டோவையும் அந்த கொடியில வச்சு கட்சி பேரை நான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல, சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஷாக் ஆயிடுச்சு. எப்ப கட்சி பேர் சொன்னீங்கன்னா கட்சி ரிஜிஸ்டர் ஆயிரும், ரிஜிஸ்டர் ஆனோடனே நீங்க எந்த கூட்டணிக்கு போறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பார்த்தா ஏமாத்திட்டீங்களே. ஆனா பொதுவா எல்லாரும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. ஆனா இந்த ஒரு கட்சி வந்து நான் என்னமோ ஒரு மற்ற அரசியல்வாதிகள் அவங்க வந்தாங்க பேசினாங்கன்னா அத்தனை டேட்டாக்களையும் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். அந்த டேட்டாக்களையும் வெளிவிடும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேர் தலைவர்களும் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. மேபி அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாகவோ இல்ல வந்து அந்த பர்சனல் இருக்கிற அந்த ஒரு போட்டி பொறாமையினால வெளியிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பப்பிடி சண்டையெல்லாம் விட்டுட்டு தமிழக மக்களின் நலனுக்காக அந்த ஒரு கருத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா கட்சி வளரும் அப்படிங்கிறத என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயத்தை எதிரா தேடுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் காங்கிரஸ் வருது. காங்கிரஸ்ல என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ்ல நேத்து நான் ஒரு வீடியோல சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா காங்கிரஸ்ல வந்து ஏற்கனவே இவங்க வந்து இழுபறியா இருக்குது. நேற்று வந்து தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல போயிட்டு இருக்கும்போது கையை காட்டினாங்க. எப்படி நல்லா சுமூகமா போச்சா, தொகுதி பங்கெல்லாம் சமலம் அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு போனாங்க, சிரிச்சாங்க. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது என்னங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சந்தேகம் இன்னைக்கு நடந்துருச்சு, அது நிறைவேறிடுச்சு. சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இன்னைக்கு அந்த தேர்தல் வந்து தொகுதி பங்கில் நடந்துச்சு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கூட வந்து இப்படிதான் நியூஸ் வந்திருக்குது. நமக்கு எப்படி நியூஸ் வந்திருக்கு, அதாவது நமக்கு வந்து 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டுல, மொத்தம் 38 மாவட்டம். அந்த 38 மாவட்டத்துல நிறைய தொகுதி இருக்கும்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய தொகுதி இருக்கும். அந்த 38 மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு அவ்வளவுதான் இருக்கு, வேற என்ன வேண்டாம். அதாவது 38 சீட்டு கூட ஒரு 2-3 கேட்டிருக்காங்க போல, ஒரு 40க்கு மேல 41 சீட்டோ என்னமோ கேட்டிருக்கிறதா தகவல். அவங்க
இதுக்கு மேலதான் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க காங்கிரஸ். 38க்கு மேல போற தயாரா இருக்கிறாங்க. 40, 41. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 20க்கு கீழே வர்றதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஷீட் ஷேரிங் இருந்துட்டு இருக்கும் போது அவங்களோட நிலைமை என்ன? யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மனநிலை என்ன இருக்குதுன்னா, நீங்க போறாப்புல இருந்தா போங்க, எங்க போகணுமோ போய்க்குங்க, நம்மளால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனநிலை இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிச்சையா நிக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து மட்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தா இருந்துகிட்டு இருக்குது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஷீட் ஷேரிங் தான் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே, பாப்போம் பொறுத்திருந்து. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? பிரிந்து கிடக்கிற அத்தனை நபர்களையும், அத்தனை உறுப்பினர்களையும், அத்தனை நிர்வாகிகளையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறத நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒரு பொறுப்புல இருந்துமே அங்க இருந்துகிட்டே நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரா நான் அண்ணா திராவிட கழக அங்க கட்சியில இருந்துகிட்டே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இருந்த போதிலும் என்னை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. நான் வந்து கட்சிக்கு எதிராக செயல்படுறேன், கட்சிக்கு எதிராக செயல்படுறவனா நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்புறாரு. மீடியாவில் இருக்கிற எல்லாருமே கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் டான்னு சொல்லிட்டு வராரு. இப்படி இந்த விஷயம் நான் இதுக்காக தான் பாடுபட்டேன், என்னைய கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லி அவரோட மொத்த நேத்து வரைக்கும் எல்லாமே களம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, இவர் பாருங்க ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டாங்க, இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல, ஏன் நாமளே கூட தான் சொன்னோம் திராவிட முன்னேற்ற கழகத்தான் 100% போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சொன்னோம், எல்லாமே சொன்னோம். ஆனா இன்னைக்கு களமே மாறி போயிடுச்சு. என்னை கட்சியில இருந்து அரசியல் இருந்தே விளக்குறதுக்கு துரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப உண்மையிலும் சொல்றாரு. ரொம்ப வருத்தப்பட்டு, நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன், அந்த தப்பு மட்டும் சொல்லுங்க, இந்த கட்சிக்கு நான் எதிராக செயல்பட்டேன்னு சொல்லுங்க, நான் அரசியல் இருந்து விலகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவரை பத்தி எனக்கு தெரியலைங்க. அவர் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தோம்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு காதுக்கு வருது. அது வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருடைய வெளிப்படை நடவடிக்கை வச்சு பேசும்போது அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கட்சியை ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் வந்து சேரணும், ஒருத்தர் மட்டும் அது வச்சிடக்கூடாது, ஒரு நபர் கையில் அங்க சேரக்கூடாது அப்படிங்கிறதா அவரோட கருத்தா இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பிரஸ் மீட்ல கேட்ட கேள்விதான் ஹைலைட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்கறாங்க, ஏங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து உங்களை அப்படி ஒரு வார்த்தையை போட்டு பேசுறாங்க, நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கட்சியில வந்து முதலமைச்சரா இருந்திருக்கிறீங்க, இதுல இருந்திருக்கீங்க, அதை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தையில பேசுறாங்க. இங்க பாருங்க, இவர் சொல்றாரு, யாரு பன்னீர்செல்வம் பார்த்து சொல்றாரு, அது எந்திரிச்சுட்டாரு, நல்லாவே எந்திரிச்சுக்கிட்டு சொல்றாரு, நான் அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறதை விட எனக்கு என்ன பேச தெரியுமோ அதெல்லாம் பேச தெரியும். ஆனா அரசியல் நாகரிகம் இருக்குது, அவர் மேல உயர்ந்த அதுக்கு மேல நான் அவர் மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இவர் இப்படி பேசுனதை விட எனக்கு அதிகமா பேச தெரியும், அரசியல் நாகரிகம் கருதி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் வாக்குல போயிட்டாரு. சோ இப்ப வரிசையா பார்த்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாவே ஒரு நம்பிக்கை துரோகத்தின் விளைவா நடந்துகிட்டு இருக்கிறது தான் நான் பாக்குறேன். சோ இந்த நம்பிக்கை துரோகம் அது நம்ம வாழ்வில் நடக்கும், இங்க அரசியல்வாதிகளுக்கும் நடக்கும் போது உண்மையிலுமே எவ்வளவு ஒரு மக்களை ஆள்கின்ற வல்லமை கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கும் போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். எதுக்கும் நாம யாரையும் நம்பாம நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சொல் பேச்சை கூட நம்ம ஆராய்ஞ்சு பேசணும் அப்படிங்கிறத என்னோட கருத்தா சொல்லிட்டு இந்த வீடியோ வர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.